Asusலேருந்து ROG 5 மற்றும் 5S Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபோன்லையும் காமனான விஷயங்கள் தான் இருக்கு. நம்ம ஃபோனோட பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் வழக்கமாக இருக்க மாதிரியே வந்து பேக் சைடில் RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை லோகோ சுற்றி வந்து நமக்கு வந்து RGB லைட்டிங் வருது. இந்த RGB லைட்டிங்கை வந்து உங்கள் இஷ்டப்படி நீங்கள் மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. மேலும் ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது போக 360 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் வருது. மேலும் 24 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி மோடும் வருது. அதனால இன்ஸ்டன்ட்ஸாக ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும். இதுபோக கலர் கான்ட்ராஸ்ட் மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் சொல்றாங்க. இன்னும் நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் வந்து போகும் சொல்றாங்க. இதுபோக கார்னிங் கிளாஸ் விட்டர் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்கு. டாப்ல கொஞ்சோடு பெசல்ஸ் இருக்கு. அதுல செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல Qualcomm Snapdragon 888+ அப்படிங்கிற 5 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. Adrenoட 660 GPU வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா கேம்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். ஆனா இந்த சிப்செட் வந்து லேட்டஸ்டாக Snapdragonல லான்ச் பண்ண 8 Gen 1 சிப்செட் இல்லங்கிறது குறிப்பிடத்தக்கது. RAM and internal storage கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 16GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 18GB RAM with 512GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஆக வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து லாங் டைமாக கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதில் வந்து ஒரு லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. அதனால் கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். மற்றபடியாக ஃபோன் வந்து Android 11 வாய்ஸில் ROG UAல ரன் ஆகுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு. மற்றபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோன் வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX686 சென்சார். ரெண்டாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 125 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. மேலும் பிரைமரி கேமராவோட 8K வரையும் வீடியோ 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல எடுக்க முடியும். அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 24 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அபர்ச்சர்ல வருது. இது போக இந்த ஃபோன்ல 5Gக்கான SANSI சப்போர்ட்டும் வருது. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுபோக குவாட் டேக்கோட ஆர்கிடெக்சர் இருக்கு. அதுபோக 7 மேக்னெட் லீனியர் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்காக இன்னும் சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. இது போக குவாட் மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் வருது. இது போக இந்த ஃபோன்ல வந்து ஏர் ட்ரிகர் 5 ஓட சப்போர்ட்டும் வருது. அது மூலமாக நமக்கு வந்து பிரஸ் டிடெக்ஷன் சப்போர்ட் வருது. அதனால வந்து பட்டன்ஸை கூட வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது மூலமாக வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். ROG 5S ஓட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஒயிட், பேந்தம் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ் வருது. அதுபோக 5S Pro பொறுத்தவரை நமக்கு வந்து பேந்தம் பிளாக் அப்படிங்கிற ஒரே ஒரு கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். ROG Phone 5S அதாவது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 49,999க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 57,999 அப்படிங்கிற விலையில் வருது. ROG 5S Pro அதாவது 18GB RAM 512GB ஸ்டோரேஜோட விலை வந்து 79,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. அதாவது 5S Pro அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 18GB RAM வெர்ஷன் தான் அந்த ப்ரோ அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக வந்து ஒரு பக்காவான கேமிங் ஃபோனை வந்து ROG மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பிரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.